மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, இந்த மிகவும் முக்கியமான மசோதாவின் மீது இன்று காலை முதலே இந்த விவாதம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்தும் பல உறுப்பினர்கள் சில விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார்கள். இது தொடர்பான உண்மைகளையும் பிற விவரங்களையும் அவைக்கு தெரியப்படுத்துவார்கள். ஆகையால் தான் நான் அந்த குறிப்பிட்ட விஷயங்களுக்குள் செல்ல விரும்பவில்லை. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, ஒரு தேசத்தினுடைய வாழ்வில் சில முக்கியமான தருணங்கள் வரும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சமூகத்தின் மனநிலையும் மற்றும் தலைமையின் திறனும் அந்த தருணத்தை பயன்படுத்தி அதை ஒரு தேசத்தினுடைய பெரும் சொத்தாக மாற்றிவிடுகிறது, ஒரு வலுவான பாரம்பரியத்தை உருவாக்குகிறது. நான் கருதுகிறேன், இந்தியாவின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் வரலாற்றிலும் இது அப்படியான ஒரு தருணம் என்றே உண்மையான தேவை என்னவென்றால், 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எப்போதிலிருந்து இந்த எண்ணம் தோன்றி அதன் தேவை உணரப்பட்டதோ, நாம் இதை அமல்படுத்தி இருக்க வேண்டும். இன்று நாம் அதை ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு சென்றிருக்க முடியும். மேலும் தேவைக்கு ஏற்ப அதில் அவ்வப்போது சில திருத்தங்களும் செய்யப்பட்டிருக்கும். அதுதான் ஜனநாயகத்தின் உண்மையான அழகு. நாம் ஜனநாயகத்தின் தாய் என்று அழைக்கப்படுகிறோம். நமது ஜனநாயகத்திற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டு கால ஒரு வளர்ச்சி பயணம் இருக்கிறது. மேலும் அந்த வளர்ச்சி பயணத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த அவையில் உள்ள நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. மேலும் நான் ஆரம்பத்திலே கூறியிருக்கிறேன், நாம் அனைவரும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று. நமக்கு இத்தகைய ஒரு முக்கியமான, மேலும் நாட்டின் சரிபாதி மக்கள் தொகைக்கு இந்த தேசத்தை கட்டமைக்கும் கொள்கை உருவாக்க செயல்பாட்டில் பங்கெடுக்க செய்யும் பெரும்பேறு கிடைத்திருக்கிறது. இது நமக்கு கிடைத்த பெரும்பேறாகும். மேலும் என் மதிப்பிற்குரிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும், நான் இன்று வேறு எந்த விஷயத்தை பற்றியும் பேச விரும்பவில்லை. நாம் அனைவரும் இந்த மிக முக்கியமான வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. இந்தியர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டிற்கு ஒரு புதிய திசையை காட்டவிருக்கிறோம். நமது நிர்வாக அமைப்பை உள்ளார்ந்த உணர்வுத்தன்மையுடன் நிரப்புவதற்கான ஒரு அர்த்தமுள்ள முயற்சியை மேற்கொள்ளவிருக்கிறோம். மேலும் இந்த மந்தனத்தில் இருந்து வெளிவரும் அமிர்தமானது நாட்டின் அரசியலின் வடிவத்தை நிச்சயமாக தீர்மானிக்கப் போகிறது. ஆனால் இது நாட்டின் திசையும் நிலையும் கூட தீர்மானிக்கப் போகிறது. இத்தகைய ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தை நாம் தவறவிடக் கூடாது. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, 21ஆம் நூற்றாண்டில் பாரதம் ஒரு புதிய தன்னம்பிக்கையுடன் முன்னேறி கொண்டிருக்கிறது. இன்று உலக அரங்கிலும் கூட பாரதத்தின் ஏற்புத்தன்மையை நாம் அனைவரும் உணர்ந்து வருகிறோம். இது நம் அனைவருக்கும் பெருமைக்குரிய தருணம். நமக்கென ஒரு காலம் கனிந்து வந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தை நாம் ஒரு வளர்ந்த பாரதம் என்ற உறுதியுடன் இணைத்திருக்கிறோம்.
நான் உறுதியாக நம்புகிறேன், வளர்ந்த பாரதம் என்பது வெறும் சிறந்த ரயில் பாதைகள், உள்கட்டமைப்புகள் அல்லது சில பொருளாதார முன்னேற்ற புள்ளி விவரங்கள் மட்டுமே என்று குறுகிய கற்பனை கொண்டவர்கள் நாம் அல்ல. நாம் விரும்பும் வளர்ந்த பாரதத்தின் கொள்கை உருவாக்கத்தில் உண்மையான அர்த்தத்தில் அனைவருடனும் இணைந்து அனைவருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரம் இடம்பெற வேண்டும். நாட்டின் 50% மக்கள் தொகை கொள்கை உருவாக்கத்தில் பங்கெடுக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். நாம் ஏற்கனவே தாமதம் செய்துவிட்டோம். காரணங்கள் எதுவாக இருந்தாலும், பொறுப்பாளிகள் யாராக இருந்தாலும் இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நாம் தனியாக சந்திக்கும் போது ஆம் என்று ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் கூட்டாக சந்திக்கும் போது, இதன் செயல்முறை நடந்த போது ஒரு கட்சியை தவிர அனைத்து கட்சிகளையும் சந்தித்தது எனக்கு நினைவிருக்கிறது. நான் சந்தித்தவர்களில் ஒருவர் கூட இதை கொள்கை ரீதியாக எதிர்க்கவில்லை. அதற்கு பிறகு என்னவெல்லாம் நடந்திருந்தாலும் சரி, ஒரு அரசியல் திசை கையாளப்பட்டு வருகிறது. ஆனால் அரசியல் திசையிலேயே சிந்திப்பவர்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் செய்ய விரும்புகிறேன். ஒரு நண்பனாக அட்வைஸ் செய்கிறேன். அது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நமது நாட்டில் எப்போதிலிருந்து மகளிர் இட ஒதுக்கீடு குறித்து விவாதம் நடந்ததோ, எப்போதெல்லாம் தேர்தல் வந்ததோ, அனைத்து தேர்தல்களிலுமே பெண்களுக்கு கிடைக்கவிருக்கும் இந்த உரிமையை யாரெல்லாம் கடுமையாக எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் அதை எதிர்த்தார்களோ, இந்த தேசத்தின் பெண்கள் அவர்களை ஒருபோதும் மன்னித்ததில்லை. அவர்களின் நிலையை மிக மோசமாக்கியுள்ளனர். ஆனால் 2024 ஆண்டு தேர்தலில் அப்படி நடக்கவில்லை என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏன் அப்படி நடக்கவில்லை? ஏனென்றால் 2024 அனைவரும் ஒரு மனதாக இதை நிறைவேற்றியதால் இது ஒரு விவாத பொருளாகவே இருக்கவில்லை. யாருக்கும் அரசியல் ஆதாயம் கிடைக்கவில்லை. யாருக்கும் இழப்பும் ஏற்படவில்லை. இயல்பாக இருந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் தேர்தல் நடந்தது. ஏனென்றால் 2024 நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தோம். சில நபர்கள் இங்கே இருக்கிறார்கள், சிலர் இப்போது இல்லை. ஆனால் அனைவரும் ஒன்றாகத்தான் இருந்தோம். இன்றும் நான் கூறுகிறேன், நாம் அனைவரும் ஒன்றாக சென்றால் இது எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் தரப்பிற்கும் சாதகமாக அமையாது என்பதற்கு வரலாறு சான்றாக இருக்கிறது. இது நாட்டின் ஜனநாயகத்திற்கு சாதகமாக அமையும். தேசத்தின் கூட்டு முடிவு எடுக்கும் சக்திக்கு இது சாதகமாக அமையும். மேலும் நாம் அனைவரும் அதன் புகழுக்கு உரித்தானவர்களாக ஆவோம். ஆளுங்கட்சி தரப்பிற்கும் அதன் உரிமை கிடையாது, மோடிக்கும் அதன் உரிமை கிடையாது. இங்கு அமர்ந்திருக்கும் நாம் அனைவரும் அதற்கு உரித்தானவர்கள் ஆவோம். எனவே இதில் அரசியல் மனம் வீசுவதாக நினைப்பவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, நான் விரும்புகிறேன், அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளில் தங்களின் முடிவுகளை பார்க்க வேண்டும். அவர்களுக்கும் இதில் தான் நன்மை இருக்கிறது என்று வழிகாட்டுகிறேன். என்ன நன்மை என்றால், ஏற்படும் இழப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். எனவே இதற்கு அரசியல் சாயம் பூச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்று நான் கருதுகிறேன். மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, அந்த நேரத்தில் நான் அரசாங்க அமைப்பின் அரசியலில் இல்லை. நான் ஒரு அமைப்பின் ஒரு தொண்டனாக பணியாற்றி வந்தேன். அந்த நேரத்தில் ஒரு பேச்சுவார்த்தை கேட்கப்படுவதுண்டு. பாருங்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள். பஞ்சாயத்துகளில் இட ஒதுக்கீடு தர வேண்டும் என்றால் சுலபமாக தந்து விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதற்காக அவர்கள் சொல்கிறார்கள், பஞ்சாயத்துகளில் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால் சுலபமாக வழங்கி விடுகிறார்கள். ஏனென்றால் அதில் அவர்களுடைய சொந்த பதவி போகும் என்ற பயம் இல்லை.
நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம், அங்கே கொடுங்கள் என நினைக்கிறார்கள். இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இதை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பதவி பறிபோகும் என்று அந்த நேரத்தில் பரவலாக ஒரு பேச்சு இருந்தது. அதனால் பஞ்சாயத்துகளில் அது நடக்கிறது. 50% வரை சென்று விட்டது. நான் அரசியல் ரீதியாக இன்னும் ஒரு விஷயத்தை விளக்க விரும்புகிறேன். நண்பர்களே, இன்று முதல் 25-23 ஆண்டுகளுக்கு முன் யார் எதிர்த்தாலும் அந்த எதிர்ப்பு அரசியல் மட்டத்தை தாண்டி கீழே செல்லவில்லை. இன்று அப்படி நினைக்கும் தவறை செய்யாதீர்கள். கடந்த 25-30 ஆண்டுகளில் அடிமட்ட அளவில் பஞ்சாயத்து தேர்தல் முறைகளின் மூலமாக வெற்றி பெற்று வந்திருக்கும் நம் சகோதரிகளிடையே ஒரு விதமான அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கிறது. அவர்கள் அடிமட்டத்தில் கருத்தை உருவாக்குகிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு முன் அவர்கள் அமைதியாக இருந்தனர், பேசவில்லை, புரிந்தனர், ஆனால் பேசவில்லை. என்று அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். அதனால் இனி ஆதரவோ எதிர்ப்போ எப்போதாவது பஞ்சாயத்துகளில் பணியாற்றிய அந்த லட்சக்கணக்கான சகோதரிகளை சார்ந்தே இருக்கும். பிரதிநிதித்துவம் செய்திருக்கிறார்கள். மக்களின் இன்ப துன்ப பிரச்சனைகளை ஆழமாக பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் கொந்தளிப்புடன் பெருக்குவது, குப்பை அள்ளுவது போன்ற வேலைகளில் எங்களை ஈடுபடுத்துகிறீர்கள் என்கிறார்கள். அது முன்பும் குடும்பத்தில் நடந்தது. இப்போது எங்களை முடிவெடுக்கும் செயல்பாட்டில் இணையுங்கள். முடிவெடுக்கும் செயல்பாடுகள் சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் நடக்கின்றன. அதன் காரணமாக அரசியல் வாழ்வில் இருக்கும் மக்களை பற்றி நான் முன்னேற விரும்புகிறார்களோ, நான் எந்த எம்பி எம்எல்ஏ பற்றியும் பேசுகிறேன். நான் கட்சி பற்றி பேசவில்லை. யாரெல்லாம் தங்களுடைய அரசியல் வாழ்வில் வெற்றிகரமாக முன்னேற விரும்புகிறார்களோ அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். கடந்த 25 முதல் 30 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான சகோதரிகள் அடிமட்ட அளவில் தலைவர்களாக உருவாகி வந்திருக்கிறார்கள். இப்போது அவர்களின் சக்தி இந்த 33% மட்டுமில்லை, அங்கேயும் அவர்கள் உங்களுடைய முடிவுகளை பாதிக்கும் சக்தியாக இருக்கிறார்கள். அதனால் இன்று யார் இதை எதிர்க்கிறார்களோ அவர்கள் மிக நீண்ட காலத்திற்கு அதற்கான விலையை கொடுக்க வேண்டியது. நீண்ட காலத்திற்கு விலை கொடுக்க வேண்டும். இதன் காரணமாக அரசியல் விவேகமும் இதில் தான் அடங்கி இருக்கிறது. அதாவது நாம் அடிமட்ட அளவில் பெண்களுடைய அரசியல் தலைமைத்துவம் ஒன்று உருவாகி இருக்கிறது. அதை நீங்கள் இப்போது நிச்சயமாக கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இங்கே நான் கேட்டிருக்கிறேன், நம்முடைய முலாயம் சிங்ஜி அவர்கள் அப்போதிலிருந்தே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் சகோதரிகள் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர்கள் புரிதலில் நம்பிக்கை வையுங்கள். ஒரு முறை 33% சகோதரிகளை வரவிடுங்கள். அவர்கள் வந்து முடிவு செய்யட்டும், யாருக்கு கொடுப்பது யாருக்கு கொடுக்க கூடாது என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். நாம் ஏன் அவர்கள் திறமையில் சந்தேகம் கொள்கிறோம்? ஒரு முறையாவது அவர்களை வர அனுமதியுங்கள். அவர்களை உள்ளே வரவாவது அனுமதியுங்கள். அவர்கள் 34 வருவார்கள். மேலும் இரண்டாவதாக தர்மேந்திராஜி, நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி விட்டீர்கள். அந்த விஷயம் உண்மைதான். நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்துதான் வருகிறேன். தர்மேந்திராஜி, நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் அகிலேஷ்ஜி அவர்கள் என்னுடைய நண்பர். அதனால் அவர் சில நேரங்களில் எனக்கு உதவி செய்து விடுகிறார். நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் என்பது உண்மை. ஆனால் என்னுடைய கடமை என்னவென்றால் சமூகத்தில் உள்ள அனைவரையும் உடன் அழைத்து செல்வதாகும். மேலும் இதைத்தான் என்னுடைய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வழிகாட்டி இருக்கிறது.
என்னை பொறுத்தவரை அரசியலமைப்பு சட்டமே முதன்மையானது. அதனால் இது அரசியலமைப்பு சட்டத்தின் வலிமை. என்னை போன்ற மிகவும் சிறிய சமூகத்தைச் சேர்ந்த, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை இந்த நாடு கொடுத்திருக்கிறது. அதனால் நான் நாட்டு மக்களுக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் தான் இன்று நான் இங்கே இருக்கிறேன். ஆனால் மிகவும் மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களே, சாதியை ஏற்றுக்கொள்கிறீர்கள், ஆனால் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. இதுவே என் வேண்டுகோள். மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, இன்று வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் பெண் சக்தியை நாம் காண்கிறோம். தேசத்தின் பெருமையை உயர்த்துவதில், கொடியை பறக்க விடுவதில் அவர்கள் யாருக்கும் பின்தங்கியவர்கள் இல்லை. நாம் பெருமை கொள்ளத்தக்க வகையில் வாழ்க்கையின் வெவ்வேறுபட்ட துறைகளில் இன்று நமது தாய்மார்களும் சகோதரிகளும் சிறந்து விளங்குகிறார்கள். மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கிறார்கள். நமது மகள்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறார்கள். இவ்வளவு மகத்தான ஒரு ஆற்றலை, பங்களிப்பிலிருந்து நாம் ஏன் அவர்களை தடுக்க வேண்டும்? அவர்களின் ஆற்றலை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இணைவதால் நமது வலிமை அதிகரிக்கவே செய்யும். எனவேதான் இதை அரசியல் தராசில் வைத்து எடை போட வேண்டாம் என்று இன்று நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோளை முன்வைக்க வந்துள்ளேன். இது தேச நலன் சார்ந்த ஒரு முடிவு. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, இன்று நமக்கு கிடைத்திருக்கும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஒரே திசையில் சிந்தித்து வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் நமது பெண் சக்தியின் பங்களிப்பை ஒரு திறந்த மனதுடன் முடிவு செய்வதற்கான வாய்ப்பு இது. ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது. நான் முன்பே கூறியது போல் இன்று இந்த முழு தேசமும், அதிலும் குறிப்பாக நமது பெண் சக்தியும் நமது முடிவுகளை நிச்சயமாக கவனிப்பார்கள். ஆனால் அந்த முடிவுகளை விடவும் அதிகமாக நமது உண்மையான நோக்கத்தை கவனிப்பார்கள். ஆகையால் தான் நமது நோக்கத்தில் ஏதேனும் குறைபாடு இருக்குமானால் அதை இந்த தேசத்தின் பெண் சக்தி ஒருபோதும் மன்னிக்கவே மன்னிக்காது. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, 2023ஆம் ஆண்டில் இந்த புதிய நாடாளுமன்றத்தில் நாம் ஒருமித்த கருத்துடன் ஒரு வகையில் இந்த சட்டத்தை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருந்தோம். நாடு முழுவதும் மகிழ்ச்சி நிலவியது. அதற்கு அரசியல் சாயம் பூசப்படாததால் அது அரசியல் பிரச்சனையாகவும் மாறவில்லை. அது ஒரு நல்ல சூழலாக இருந்தது. இப்போது கேள்வி என்னவென்றால், நாம் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இதை தடுத்து நிறுத்தப் போகிறோம்? இப்போ இந்த அவையில் மக்கள் தொகை போன்ற விஷயங்களை எழுப்புகிறார்களே, அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா என்ன? சகோதரர் அமித் அவர்கள் தனது உரையில் இந்த அனைத்து விஷயங்களையும் விரிவாக குறிப்பிடுவார் என்று நான் விரும்புகிறேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக எப்போதெல்லாம் என்னென்ன செய்திருந்தோம் என்பதை பற்றி, அதன் பிறகு கோவிட் வந்தது, அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், தடைகள், இவை அனைத்தும் நம் அனைவருக்கும் தெரியும். இதில் விவாதிக்க எதுவும் இல்லை. ஆனால் கடந்த நாட்களில் திலாதிஸ்தையில் நாம் விவாதித்த போது இதை விரைவாக செய்ய வேண்டும் என்பதுதான் பரவலான கருத்தாக இருந்தது. எல்லோரும் சீக்கிரம் செய்யுங்கள் என்றார்கள். இப்போது 24இல் சாத்தியமில்லை. ஏனெனில் குறைந்த நேரத்தில் செய்வது கடினம். இப்போது 29இல் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை 29இலும் நாம் இதை செய்யவில்லை என்றால் அப்ப நிலைமை என்னவாகும் என்பதை நம்மால் கற்பனை செய்ய முடியுமா? நாம் உண்மையிலேயே உண்மையான அர்த்தத்தில் முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை இந்த நாட்டின் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நம்மால் உருவாக்க முடியாது. ஆகவே இது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது.
இனி நாம் மேலும் தாமதம் செய்யக்கூடாது. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அரசியல் கட்சி மக்களிடம் இருந்தும் அரசியல் அமைப்பு தெரிந்தவர்களிடம் இருந்தும் பெண்கள் மத்தியில் ஆர்வலர்களாக பணியாற்றும் அத்தகையவர்களுடனும் பல விவாதங்கள் நடந்தன. சிலர் தாங்களாகவே முன்வந்தும் ஆலோசனைகளை வழங்கினர். இப்படிப்பட்ட பல விவாதங்களுக்கு பிறகு இங்கும் அனைத்து கட்சிகளுடனும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. கட்டமைக்கப்பட்ட முறையிலும் நடந்துள்ளன, முறை சாராமலும் நடந்துள்ளன. அதிலிருந்து இறுதியாக ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் நம்முடைய தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் சக்தியை நம்மால் இணைக்க முடியும். மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, நான் ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்ல விரும்புகிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் நம்மில் யாருக்கும் அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டை துண்டு துண்டாக சிந்திக்கும் உரிமையை நமக்கு வழங்கவே இல்லை. நாம் என்ன உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இங்கு அமர்ந்திருக்கிறோமோ, நாம் அனைவரும் ஒரு தேசமாக சிந்திப்பது நம்முடைய பொறுப்பாகும். அது காஷ்மீர் ஆகட்டும் அல்லது கன்னியாகுமரி ஆகட்டும், நம்மால் துண்டு துண்டாக சிந்திக்கவும் முடியாது, துண்டு துண்டாக முடிவெடுக்கவும் முடியாது. அதனால்தான் முற்றிலும் ஆதாரமற்ற, அதில் எந்த உண்மையும் இல்லாத, ஒரு துளி கூட உண்மை இல்லாத வெறும் அரசியல் ஆதாயத்தை பெறுவதற்காக மட்டும் ஒரு பெரிய புயல் உருவாக்கப்பட்டு வருகிறது. நான் இன்று மிகப்பெரிய பொறுப்புணர்வுடன் இந்த அவையில் இந்த மிகவும் புனிதமான இடத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். தெற்கோ வடக்கோ கிழக்கோ மேற்கோ, சிறிய மாநிலங்களோ பெரிய மாநிலங்களோ, நான் இன்று ஒரு பொறுப்புடன் சொல்ல விரும்புகிறேன். இந்த முடிவெடுக்கும் செயல்முறையானது யாரிடமும் எந்த விதமான பாரபட்சமும் காட்டாது. இந்த முடிவெடுக்கும் செயல்முறை யாருக்கும் எந்த விதமான அநீதியும் இழைக்காது. கடந்த கால அரசுகள் மற்றும் அவர்களின் காலத்தில் நடந்த தொகுதி மறுவரையறை, மேலும் அந்த நேரத்திலிருந்து தொடர்ந்து வரும் விகிதாச்சாரம், அந்த விகிதாச்சாரத்திலும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. மேலும் வளர்ச்சியும் அதே விகிதத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு உத்தரவாதம் என்ற வார்த்தை தேவைப்பட்டால் நான் உத்தரவாதம் என்ற வார்த்தையை நிச்சயமாக பயன்படுத்துகிறேன். வாக்குறுதி பற்றி பேசினால் நான் வாக்குறுதி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். தமிழில் இதைவிட நல்ல வார்த்தை இருந்தால் அதையும் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் நமது எண்ணம் தெளிவாக இருக்கும் போது பிறகு வார்த்தை ஜாலங்கள் செய்வதற்கான அவசியம் நமக்கு இல்லை. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, இன்று நான் இந்த அவையில் உள்ள அனைத்து சகாக்களுக்கும் இதையும் கூட சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, நாம் எந்த விதமான மாயையிலும் இருக்க வேண்டாம். நாம் அந்த அகந்தையில் வேண்டாம். நாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். நானும் நீயும் என்று பேசவில்லை. நாம் இந்த மாயையில் இருக்க வேண்டாம். நாம் நாட்டின் பெண் சக்திக்கு ஏதோ ஒன்றை கொடுக்கிறோம் என்று இல்லை. அது அவர்களுடைய உரிமை. நாம் பல தசாப்தங்களாக அதை தடுத்து வைத்திருக்கிறோம். இன்று அதற்கு பிராயச்சித்தம் செய்து அந்த பாவத்திலிருந்து விடுபட இது ஒரு வாய்ப்பு. நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் எப்படி தந்திரமாக சாமர்த்தியமாக நடந்து கொண்டார்கள். நிச்சயமாக நாங்கள் இதற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இதற்கு ஆதரவாகவே இருக்கிறோம்.
ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு தொழில்நுட்ப சிக்கலை காரணமாக சொல்லி இது தடுக்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு முறையும் இது போன்ற விஷயங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. 33% மகளிர் இட ஒதுக்கீட்டை எதிர்க்கும் தைரியம் யாருக்கும் இல்லை. அந்த காலம் மலையேறிவிட்டது. உங்களுக்கு அதை செய்ய விருப்பம் இல்லை, ஆனால் அதை சொல்வதற்கும் தைரியம் இல்லை. ஆகையால் தான் தொழில்நுட்ப சாக்குப்போக்குகள், அதை செய்தால் இது, இதை செய்தால் அது என்று கூறுகிறீர்கள். இனிமேல் இந்த நாட்டு பெண்களை உங்களால் ஏமாற்ற முடியாது. அவையில் எண்களின் விளையாட்டு என்னவாகும் என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் இப்படி விதவிதமான சாக்கு போக்குகளை சொல்லி பல்வேறு தொழில்நுட்ப பிரச்சனைகளின் அடிப்படையில் விஷயங்களை மேலும் மேலும் சிக்கலாக்கி வருகிறீர்கள். 3 தசாப்தங்களாக இதை தடுத்து நிறுத்தி சிக்கலில் வைத்திருந்தோம். நீங்கள் சாதிக்க வேண்டியதை சாதித்து விட்டீர்கள். இப்போது அதை விட்டு விடுங்கள். தடுப்பதற்கு 3 தசாப்தங்கள் போதாதா? நீங்கள் தடுத்து பார்த்தீர்கள், ஆனாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனவே இப்போதாவது இதை செய்யுங்கள். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, இங்கே சிலருக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அட பாருங்கள், இங்கே சிலருக்கு இதில் எங்கேயோ மோடியின் அரசியல் சுயநலம் இருக்கிறது என்று எண்ணம் வருகிறது. இவரை பேச விடுங்கள். பாவம், அங்கே அவருக்கு மேலே பூட்டு போடப்பட்டிருக்கிறது. அவருக்கு பக்கத்தில் இருப்பவர் அவரை பேச விடுவதில்லை. आप ना टेक रहे हैं आदरणीय अध्यक्ष जी. சபாநாயகர் அவர்களே, முந்தையதற்கு செல்வோம். சபாநாயகர் அவர்களே, நீங்கள் அதை ஏற்கவில்லை. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, பாருங்கள், இதை நீங்கள் எதிர்த்தால் இயல்பாகவே அரசியல் ஆதாயம் எனக்குத்தான் கிடைக்கும் என்பது உறுதி. ஆனால் நாம் அனைவரும் சேர்ந்து சென்றால் யாருக்கும் கிடைக்காது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் கிடைக்காது. ஏனெனில் அதன் பரிமாணம் வேறு விதமாகிவிடும். பிறகு யாருக்கும் நன்மை கிடைக்காது. ஆகையால் தான் எங்களுக்கு பெருமை தேவையில்லை. இது நிறைவேறிய உடனேயே நாளைக்கே விளம்பரம் கொடுத்து அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். அனைவரின் புகைப்படத்தையும் அச்சிட நான் தயாராக இருக்கிறேன். நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, பற்றி கவலையா? எடுத்துக்கொள்ளுங்கள். யாருடைய படத்தை அச்சிட வேண்டுமோ அதை அரசு செலவில் நாங்கள் செய்து தருகிறோம். பெருமைக்கான ஒரு வெற்று காசோலையை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பொறுத்தவரை பெண்களுடைய பங்களிப்பு என்பது இது வெறுமனே அல்லது ஒரு ஜனநாயக அமைப்பில் செய்யப்படும் ஒரு சீர்திருத்தமோ அல்ல. அவ்வளவு குறுகியது அல்ல. ஜனநாயகத்தின் தாயாக விளங்கும் இந்த நாட்டில் ஜனநாயகத்தின் தாயகம் என்ற வகையில் இந்த முடிவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. இது பாரதத்தின் ஒரு அர்ப்பணிப்பாகும். இது ஒரு கலாச்சார அர்ப்பணிப்பாகும்.
மேலும் இந்த அர்ப்பணிப்பின் காரணமாகவே பஞ்சாயத்துகளில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போது 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் 50% ஆகியுள்ளது. அதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. மேலும் நாங்கள் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். எனக்கு மிக நீண்ட காலமாக முதலமைச்சராக சேவையாற்ற மக்கள் எனக்கு வாய்ப்பளித்தார்கள். மேலும் அதே காலகட்டத்தில் அடிமட்ட அளவில் பெண்களின் தலைமை பண்பை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அது என்னுடைய அனுபவம். மிகுந்த உணர்வு பூர்வமான தன்மையோடு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிகவும் சிறந்த பலன்களை தந்தது. வளர்ச்சி பயணத்திற்கு வேகமளிப்பதாக இருந்தது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நான் கூறுகிறேன், இந்த அவையில் அவர்களுடைய குரலானது ஒரு புதிய சக்தியாக மாறும். ஒரு புதிய சிந்தனை அதனுடன் இணையும். நாட்டின் பயண திசையில் ஒரு உணர்வு பூர்வமான பார்வை இணையும். உண்மை மற்றும் தர்க்கத்தின் அடிப்படையில் அனுபவமும் இணையும் போது அதன் ஆற்றல் பன்மடங்கு அதிகரிக்கும் என நான் கருதுகிறேன். மேலும் இந்த அவை எவ்வளவு செழுமை அடையும். மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, நமது தேசத்தில் அனுபவம் வாய்ந்த பெண் சக்திக்கு நமது நாட்டில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. திறமையானவர்களுக்கு குறைவில்லை. நாம் நம்புவோம். அவர்கள் பங்களிப்பார்கள், மிகச் சிறப்பாக பங்களிப்பார்கள். இன்றும் இங்குள்ள நமது சகோதரிகளுக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அவர்கள் மிகச் சிறந்த முறையில் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அவையை செழுமைப்படுத்தி இருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, இன்று நமது நாட்டில் தற்போதைய நிலையில் நமது நாட்டில் 650க்கும் மேற்பட்ட மாவட்ட பஞ்சாயத்துகள் செயல்பட்டு வருகின்றன. கிட்டத்தட்ட 275 பெண்கள் அதற்கு தலைமை தாங்கும். அவர்களிடம் சில சமயங்களில் மத்திய கேபினெட் அமைச்சரை விட அதிக பொறுப்பும் நிதியும் நிர்வாகமும் இருக்கிறது. அவர்கள் பணியாற்றுகிறார்கள். கிட்டத்தட்ட 6700 வட்டார பஞ்சாயத்துகளில் மேற்பட்ட வட்டார பஞ்சாயத்துகள் இருக்கின்றன. அவற்றின் தலைமை பொறுப்பு பெண்களின் கைகளில் உள்ளது. இன்று நமது தேசத்தில் 900க்கும் மேற்பட்ட நகரங்களில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்களாக, மேயர்களாகவோ அல்லது நிலைக்குழுவின் பணிகளை கவனிக்கும் சகோதரிகளாகவோ இருக்கிறார்கள். அது அவர்களின் பலமாக இருக்கிறது. மேலும் நான் நம்புகிறேன், இன்று நமது தேசம் அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வளர்ச்சியில் அவர்களுடைய பங்களிப்பும் மிக முக்கியமானது. அந்த கடனை நாம் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது. இந்த அனுபவம் அவையுடன் இணையும் போது அது அவையின் வலிமையை பன்மடங்கு அதிகரித்துவிடும். மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, ஒரு மிக நீண்ட காத்திருப்பு, ஒரு வகையில் நம் அனைவருக்கும் கேள்விக்குரிய ஏற்படுத்தும் சூழ்நிலையை நாமே உருவாக்கினோம். இதுவே நாம் பழைய மரபுகள் எதுவாக இருந்தாலும் சிரமங்கள் இருந்திருக்கலாம். அதிலிருந்து வெளியேறி தைரியத்துடன் நாம் முன்னேறி மகளிர் சக்தியின் நாட்டின் வளர்ச்சியில் அவர்களின் பங்களிப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு முடிவை எடுத்தால் என்று நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இதை நாம் ஒருமனதாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒருமனதாக முன்னேறும் போது ஆளுங்கட்சி மீது ஒரு அழுத்தம் இருக்கும். இதில் அனைவருக்கும் உரிமை உள்ளது. அனைவரின் பேச்சையும் கேட்டு நடங்கள், எந்த பாதிப்பும் இல்லை என்று அவர்களும் உணர்வார்கள். கூட்டு சக்தியால் நமக்கு பல நல்ல முடிவுகள் கிடைக்கின்றன. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இவ்வளவு மட்டும் நான் கூறுவேன்.
இதை அரசியல் தராசில் வைத்து எடை போட வேண்டாம். நாம் ஏதேனும் ஒரு முடிவை எடுக்க போகும்போது நாட்டின் இவ்வளவு பெரிய நாட்டின் பாதி பொறுப்பை சுமந்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கும் இங்கு வருவதற்கு உரிமை இருக்கிறது. நாம் அவர்களை தடுக்க கூடாது. இரண்டாவதாக எண்ணிக்கை தொடர்பாக முன்பிருந்தே ஒரு கருத்து உருவாகி வந்தது. இவர்களுடையதை குறைக்க வேண்டாம், அதிகப்படுத்தினால் சீக்கிரம் ஆகிவிடும் என்று ஒரு பேச்சு இருந்தது. அந்த அதிகப்படுத்தும் விஷயம் வந்துள்ளது. சரியிருந்த 33% இன்னும் அதிகப்படுத்துங்கள். அப்போதுதான் யாருக்கும் தன் உரிமை போய்விட்டது என்று தோன்றாது. ஒரு புதிய சக்தி இணையும், ஒரு கூடுதல் சக்தி இணையும். மேலும் அவையின் அமைப்பையும் நாம் முன்பே யோசித்து வைத்து விட்டோம். அதற்கான இடத்தையும் உருவாக்கிவிட்டோம். மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, நான் இலக்குவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொருவருக்கும் அவரவர் அரசியல் காரணங்கள் இருக்கும். மேலும் தோல்வி பயம் என்பது சற்று வியப்பளிப்பதாக இருக்கும். ஆனால் நம் கைகளால் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அதற்கு கண் திருஷ்டி பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கருப்பு பொட்டு வைக்கும் வழக்கம் உண்டு. திருஷ்டி பொட்டு வைத்ததற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். மிக்க நன்றி.